அவர் தன்னுடைய மதிப்பு போய்விடும் என்பத காரணத்திற்காக ஜவஹர்லால் நேருவை தூண்டி இந்த திட்டத்திற்கு நீ ஒத்துக்கொள்ளாதே என்று சொன்னவர் என்பதை ஆங்கிலேயர்களுடைய பதிவேடில் சரியாக பதிவு செய்திருக்கின்றனர். ஆகவே இந்த என்சிஆர்டி என்கின்ற ஒரு நிறுவனம் பள்ளிப்பாட புத்தகங்களுக்காகவா அல்லது இது போன்ற இந்துத்துவ சக்திகளுக்கு ஒரு பிரச்சார மேடையாக அது பயன்படுகிறதா என்பது இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கின்றது. நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னது போன்று அவர்கள் உடனடியாக இது போன்ற திட்டங்களை செய்வது கிடையாது. காலக்கிரமமாக வெற்றியோ தோல்வியோ அவர்கள் செய்வதை செய்து கொண்டே இருப்பார்கள். இது போன்ற செய்திகளெல்லாம் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டன. நான் 1998 இந்திய வரலாற்று ஆய்வுக் கழகம், தி கவுன்சில் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் என்கின்ற அமைப்பிலே ஒரு புதிய பொறுப்பாளர்களை போட்டார்கள். அந்த பொறுப்பாளர்களெல்லாம் இந்துத்துவ பிரச்சனைகளை முன்னுக்கு நிறுத்துகின்றவர்கள். அதை எங்களை போன்ற வரலாற்று ஆசிரியர்களெல்லாம் அன்றைக்கு நாங்கள் எங்களுடைய மாநாடுகளெல்லாம் எதிர்த்து பேசியிருக்கின்றோம். அதில் 31/8/98 நான் இந்திய வரலாறு திருத்தி எழுதப்படுகின்றது, வரலாற்று ஆய்வாளர்களே உஷார் என்று 1998 ஆண்டு மணிச்சுடர் இதழிலே ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரையிலே எப்படி இந்திய வரலாற்றை திருத்துவதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள், எப்படி நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று அதற்கு அவர்கள் கொடுக்கின்ற செய்திகளுக்கு ஒரு மறுப்பாக இந்த கட்டுரையை எழுதினேன். நம்முடைய இதிலே நாம் ஒரு சிரத்தை காண்பிக்கவில்லை என்கின்ற காரணத்தினால் இன்று நாம் நம்முடைய அடையாளத்தை இழக்கின்ற அளவிற்கு நம்முடைய வரலாறு சிதைக்கப்படுகின்றது.